हाय फ्रेंड्स इनकी ब्रेड उपमा எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்னதா ஒரு தக்காளி கட் பண்ணி வெச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு பீஸ் போதும் லெமன் வந்து ஆஃப் எடுத்துக்கோங்க தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் தேவையான உப்பு தாளிக்கு கடுகு வானல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் நல்லா வெடிச்சோனே கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கோங்க அதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி பாதி வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா நல்லா வதக்கிடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை போட்டுக்கலாம் பிரெட்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து எல்லா பிரெட்லையும் ஊற்றணும் நல்லா கிளறிட்டோம் இப்போ வந்து லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி